நான் என்ன சொன்னாலும் யாருமே என்ன சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்களா? அப்போ இந்த 5 விஷயத்துல உங்க கவனம் இருக்கட்டும். முதல்ல நீங்க ஒரு சீரியஸான ஸ்டேட்மெண்ட்டையோ, இல்ல ஒரு சீரியஸான காமெண்ட்டையோ சொல்லும்போது, சொல்லிட்டு நீங்களே உங்கள லோவாக்கிக்கிற மாதிரி ஒரு சிரிப்பு குடுத்துறாதீங்க. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதுல்ல? நான் சொல்றது ஸ்ட்ராங்கான பாயிண்ட் தாங்கிற கான்ஃபிடன்ஸ் உங்ககிட்டேருந்து வெளில வரணும். இல்லன்னா அடுத்தவங்க எப்படிங்க உங்கள சீரியஸா எடுத்துப்பாங்க? 2வது நம்மளுடைய உடல் மொழி. நம்ம பாடி லாங்குவேஜ நம்ம கொஞ்சம் ஷ்ரிங்க் பண்ணிக்கும்போது, நம்ம சொல்ற விஷயத்தோட இன்டென்சிட்டி ரொம்ப குறைஞ்சு போயிடும். அதனால நீங்க ஒரு விஷயம் சொல்லும்போது கான்ஃபிடென்ட்டா, ஸ்ட்ரெய்ட்டா நிமிர்ந்து நின்னு அந்த விஷயத்த அவங்களுக்கு சொல்லுங்க. 3வது ஏதோ ஒரு விஷயம் சொல்றீங்க. அதுல அழகான ஃபேக்ட் ஒண்ணு சொல்றீங்கன்னா, அத ரொம்ப ஓவர் எக்ஸ்ப்ளைன் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. எப்போ நீங்க ஒரு விஷயத்த ஓவரா எக்ஸ்ப்ளைன் பண்றீங்களோ, அப்பயே அந்த விஷயத்தோட சுவாரஸ்யம் குறைஞ்சு போயிடும். 4வது யூசுவலா இந்த சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றவங்களோட இன்னொரு சிம்ப்டம் என்ன அப்படின்னா, ரொம்ப அதிவேகமா பேசுவாங்க. ஃபாஸ்ட்டா பேசுவாங்க. அதனாலேயே சில வார்த்தைகள் முழுமையடையாம கிளம்ஸியா ஆயிடும். அதனால கூட நம்ம பேசுறத யாரும் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா, நம்ம வேகமா பேசும்போது நம்ம படபடப்பு மட்டும் தான் தெரியுமே ஒழிய, நம்ம என்ன பாயிண்ட் சொல்றோம் அப்படிங்கிறது தெரியாது. 5வது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஒர்த்தி அப்படிங்கிற விஷயத்த நீங்க முதல்ல கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணணும். நீங்க சொல்ற விஷயத்து மேலயோ, இல்ல உங்க மேலயோ உங்களுக்கே கான்ஃபிடன்ஸ் இல்லாதப்போ, அடுத்தவங்க எப்படி அத சீரியஸா எடுத்துப்பாங்க? இந்த 5 விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க. வொர்க் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க. எல்லாமே சரியாகும். ஆல் தி பெஸ்ட்.